கள்ளழகர் எழுந்தருளும் வைகை ஆற்றில் 90% பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், கள்ளழகர் எழுந்தருளும் வைகை ஆற்றில் 90% பணிகள் நிறைவு பெற்றுள்ளன, விவரங்கள் சொல்லுங்க. கள்ளழகர் எழுந்தருளும் வைகை ஆற்றில் 90% பணிகள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 27ஆம் தேதி தொடங்கி மே 6ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் நடைபெறுகிறது. அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் தங்க பல்லக்கில் புறப்பாடு, எதிர் சேவை, 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருதல், வைகை ஆற்றில் எழுந்தருதல், தண்ணீர் பீச்சும் வைபவம், மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம், தசவதாரம், தடம் பார்த்தல், பூப்பல்லக்கு, அழகர் மலைக்கு வந்தடைதல் உள்ளிட்ட முக்கிய திருவிழாக்கள் இந்த கள்ளழகர் கோவில் திருவிழாவில் சித்திரை திருவிழாவில் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் சிகர நிகழ்வாக கருதக்கூடிய சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக கருதக்கூடிய வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு மே 1ஆம் தேதி அதிகாலை 5:35 மணியிலிருந்து 5:55 மணிக்குள்ளாக நடைபெறுகிறது. இவ்விழாவிற்காக வைகை ஆற்றை தயார்படுத்தும் பணிகள் 90% நிறைவடைந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு அந்த பாதையம் மற்றும் அந்த மண் குவியல்கள் மற்றும் அந்த இடத்தை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியது. தற்போது தடுப்பு வேலிகள் கட்டப்பட்டிருக்கிறது, கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய இரண்டு மண்டப படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கொட்டகைகள் அமைத்து தற்போது அந்த பணிகள் இறுதி கட்டமாக முடிவில் இருந்திருக்கிறது. தற்போது தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. மேலும் மின் விளக்குகள், அலங்கார விளக்குகள், ஒளிபெருக்கிகள் பொருத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நாளை இந்நேரத்திற்கெல்லாம் அனைத்து பணிகளும் முடிவுற்று தயார் நிலையிலே அந்த இடம் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வைகை அணையிலிருந்து தற்போது தண்ணீர் திறக்கப்பட்ட நீரும் வைகை ஆற்றை வந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சி சார்பிலே பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மற்றும் அப்போது தூய்மை பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த இடம் தற்போது முழுவதுமாக இறுதி கட்டமாக தயார் செய்யும் பணி நடைபெறுகிறது. நாளை பகல் நேரத்திலே, நாளை பிற்பகலுக்கு மேலாக அந்த பூக்களால் அலங்கரிக்கக்கூடிய பணிகளானது நடைபெறும். அந்த பணிகள் நாளை இரவுக்குள் முடிவடைந்துவிடும். ஆகவே நாளை இரவுக்குள் மண்டபமானது முழுவதுமாக அந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தெழக்கூடிய அந்த மண்டபப்படிகள் 2 மண்டபப்படிகள் தயார் நிலையில் வைக்கப்படும். மற்றும் தடுப்பு வேலிகள் 2 அடுக்கு தடுப்பு வேலிகள் போடப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக காவல்துறை பாதுகாப்பிலே அந்த முழு இடங்கள் கொடுக்கப்படும். யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நிறுத்த வேண்டும் என்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதைகளும் போக்குவரத்திற்காக மாற்று பாதைகளுக்காகவும் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6:15 மணிக்கு கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் திருக்கோலத்தில் தங்கப்பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்படுகிறார். வழிநடுகிலும் இருக்கக்கூடிய 512 மண்டபப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை காலை எதிர் சேவை நிகழ்வானது 3 மாவட்டங்களில் நடைபெற இருக்கிறது. மீண்டும் மண்டபப்படிகளில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் நாளை இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலுக்கு செல்வார். அங்கு திருமஞ்சனம் கண்டறிந்து அதற்கு தொடர்ச்சியாக தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார். அதனைத் தொடர்ந்து மண்டபப்படியில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி தீபாராதனை நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தற்போது வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டு அதுக்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி அதிகாலை 5:35 மணியிலிருந்து 5:55 மணிக்குள்ளாக வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தண்ணீர் பீச்சும் வைபவம் நடைபெறும். அதுக்கு அடுத்த நாளாக கருட வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு, சேஷ வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடைபெறும். மேலும் மண்டுவ முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து பூப்பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த 10 நாட்களும் அழகர் மலையிலிருந்து புறப்படக்கூடிய கள்ளழகர் மீண்டும் அழகர் மலைக்கு வரக்கூடிய அந்த 10 நாட்களும் விழாக்கோலம் கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளை கூறக்கூடிய திருவிழாக்கள் இங்கு நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நேரத்தில் மட்டுமே 12 லட்சம் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 8 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த 12 லட்சம் மக்களுக்கும் தேவையான ஆம்புலன்ஸ், குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுக்கள் தயாராக இருக்கிறது. இப்படி அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டு தற்போது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்வுக்கான அந்த இடத்தினை தயார் செய்யும் பணியானது இறுதி கட்டமாக நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.